என்னைக்கு அதிமுக வந்து இந்த ஊழல்வாத அடிமை சக்தின்னு சொன்னாரோ அதுல இருந்து இந்த மோதல் போக்கு வந்து அதிமுக வர்சஸ் தாவேக்காவா மாறிட்டு இருக்கு. யாராரும் இப்ப படம் நடிச்சுட்டு வந்து எம்ஜிஆர் ஆகிலான்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க. அது வந்து ஒருபோதும் வந்து நனவாகாதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எடப்பாடியுடைய கைக்கு அதிமுக வந்த பிறகு அவர் ஜெயலலிதா மட்டும் மறக்கலை, எம்ஜிஆரையுமே சேர்த்து மறந்துட்டார். தாவேக்கா நடத்துற அந்த மக்கள் சந்திப்புலாம் வெறும் 5000 பேர். ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் வரும்? 2026 தேர்தல் முடிவின்படி தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும். திமுக என்னன்னா அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது, இவருக்கு வந்து கூட்டம் இருப்பது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது தான் அந்த கரூர் சம்பவம். இப்போ காங்கிரஸ் இருக்குன்னா செல்வ பிறந்தகைக்கே அதிகாரம் கிடையாது. அவர் பாத்ரூம் போகிறது மட்டும்தான் சுயமாக போக முடியும். மற்ற எல்லாத்தையுமே கட்சி மேலிடத்திட்ட கேட்டு தான் இவர் கருத்து சொல்ல முடியும். எம்ஜிஆர் மட்டும்தான் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்வது உண்மைதான். ஆனால் விஜய் எம்ஜிஆரை விட உச்சத்தில் இன்னைக்கு சினிமாவில் இருக்காருங்கிறது எடப்பாடிக்கு தெரியலை, அல்லது தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த உண்மையை மறைத்து விட்டு பேசுகிறதா தான் நான் நினைக்கிறேன். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்காங்க? சூப்பர் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுக கூட தான் தங்களோட போட்டின்னு வந்து சொல்லியிருந்தார். என்னைக்கு அதிமுக வந்து இந்த ஊழல்வாத அடிமை சக்தின்னு சொன்னாரோ அதுல இருந்து இந்த மோதல் போக்கு வந்து அதிமுக வர்சஸ் தாவேக்காவா மாறிட்டு இருக்கு. இப்ப நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் குறித்து மறைமுகமா தாக்கி பேசியிருந்தார். எம்ஜிஆர் வந்து உண்மையாவே சூப்பர் ஸ்டார். அவர் வந்து சினிமால உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர். யாராரும் இப்ப படம் நடிச்சுட்டு வந்து எம்ஜிஆர் ஆகிலான்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க. அது வந்து ஒருபோதும் வந்து நனவாகாதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல அதாவது அதிமுக நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட மாற்றம், அதுக்கப்புறம் எடப்பாடியிடம் ஏற்பட்ட மாற்றம், இது எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவினரும் எடப்பாடியும் விஜய் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவர் நம்மளை விமர்சனம் பண்ணலை, நம்ம எதுக்கு அவரை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அல்லது பாஜக மூலம் மிரட்டி நம்ம என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம், விஜய் நம்ம பக்கம் வந்துட்டா நமக்கு வெற்றி உறுதி, விஜயுடைய செல்வாக்கில் நம்ம மீண்டும் முதலமைச்சர் ஆகிடலான்னு அவர் கனவு கண்டார். அந்த கனவு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து எப்போ பார்த்தாலுமே திமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் பாஜகவுடைய பி டீமு, அதிமுக கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அடடா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு வந்து இவர் அந்த 2 பேரையுமே பெருசாக விமர்சனம் பண்ணலை. இது சாதாரண காலத்தில் ஓகே. ஆனால் தேர்தல் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய 2 எதிரியையுமே விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த வதந்தி வந்து மக்கள் நம்பிடுவாங்க, அது உங்களுக்கு பின்னடைவாக மாறிடுங்கிற சூழலில் திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் திடீர்னு அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா தீய சக்தி என்பது திமுகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் பொருந்தும், ஊழல் சக்திங்கிறது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கும் பொருந்தும். இப்போ இவர் ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு அன்று மாலையே அதிமுகவுடைய இணைய கூலிப்படை வந்து கடுமையாக விஜயை தாக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் எடப்பாடி ஒரு மிதவாதி தான். அவர் எப்பயுமே வந்து தடால் விடாலாம் கருத்து சொல்ல மாட்டார், கொஞ்சம் ஒரு மிதமான போக்கை கடைபிடிப்பவர். அவரும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் குறித்தும் தாவேக்கா குறித்தும் வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விமர்சனத்தை தான் முன் வச்சார். அந்த அணுகுமுறையை வந்து நீண்ட நாள் கடைபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துக்கு வந்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்து. ஏன்னா நம்ம தான் திமுகவோட போட்டியாளர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி நம்மளை 3வது இடத்துக்கு தள்ளுறாரேங்கிற அந்த கோபமும் ஆற்றாமையும் சேர்ந்து இன்னைக்கு அவர் வந்து விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கார். பட் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எடப்பாடியுடைய கைக்கு அதிமுக வந்த பிறகு அவர் ஜெயலலிதா மட்டும் மறக்கலை, எம்ஜிஆரையுமே சேர்த்து மறந்துட்டார். அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை நினைவு கூறுவதற்கும் எம்ஜிஆருடைய இதயக்கனி படத்தை பார்ப்பதற்கும் விஜய் காரணமாக அமைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து வராமல் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா இதயக்கனி படத்தையும் பார்த்துருக்க மாட்டார், எம்ஜிஆர் பற்றி பேசியிருக்கவும் மாட்டார். அப்போ ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி
எம்ஜிஆரை மீண்டும் கையில் எடுப்பதற்கு விஜய் காரணமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் மட்டும்தான் உச்சத்தை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்வது உண்மைதான். ஆனா விஜய் எம்ஜிஆரை விட உச்சத்துல இன்னைக்கு சினிமாவில் இருக்காருங்கிறது எடப்பாடிக்கு தெரியல, அல்லது தெரிஞ்சுக்கிட்டே அந்த உண்மையை மறைத்து விட்டு பேசுறதா தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆரோட பேர் சொன்னவங்கலாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமான்னு கேட்காரு. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான், மத்தவங்க எல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அது உண்மைதானே. அது எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். நீங்க எம்ஜிஆர் மாதிரியா வேணா இருக்கலாமே தவிர நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு சரியான கருத்தா தான் நான் பார்க்குறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த எம்ஜிஆருடைய பெயரும் புகழும் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தேவையா இருக்குல்ல. ஏற்கனவே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை எதிரியாக நினைத்த திமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரை முன்ன பின்ன பார்த்திராத என்ன, எம்ஜிஆர் அரசியல் இருக்கும்போது பிறந்தே இல்லாத, பிறக்காத விஜய்க்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கும் தனக்குமான ஒரு தொடர்பை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அந்த வகையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். என்ன ஆனா இப்ப நம்ம அதிமுகவினர்கிட்ட எல்லாம் கேட்கும் போது விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பண்றாரு. அவருக்கு நாங்க கரூர்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம். ஆனா அவர் எங்களை ஊழல்வாத சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் மேல விமர்சனத்தையே பண்றோம்னு சொல்றாங்களே சார். அதான் 2 விஷயம். விஜய் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாருங்கிறத என்னால ஏற்க முடியாது. விஜய் அந்த மாதிரியான மலிவான அரசியல் செய்கிற நபர் கிடையாது. இதுவரைக்குமான அவருடைய அரசியல் பயணத்தை பார்க்கும்போது அப்படி எந்த சந்தர்ப்பவாதத்தையும் அவர் செய்யலை. அதுதான் உண்மை. என்ன, திமுக செய்கிற மாதிரியான ஒரு மலிவான அரசியலோ சந்தர்ப்பவாத அரசியலோ அவங்க நிச்சயமா பண்ணவே இல்லை. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இவர் ஆதரவாக இருப்பார், என்ன இவர் நம்ம அணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு பெருநம்பிக்கையோட இருந்தாங்க. அது நடக்கலை அப்படிங்கும்போது அது ஆற்றாமையாக வெளிப்படுது. அப்புறம் கரூர் சம்பவத்தில் இவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருந்ததாக சொல்வதே தவறு. கரூர் சம்பவத்துல ஒன்று திமுகவை குற்றம் சாட்டணும் அல்லது விஜயை குற்றம் சாட்டணும். அதிமுக முன்னால் இருந்தது 2 வாய்ப்புகள் தான். இப்ப விஜயை குற்றம் சாட்டுவதால் இவங்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வேற இருக்காங்க. அப்ப எப்படி அவரை குற்றவாளியா பிராண்ட் பண்ண முடியும்? அதே நேரம் திமுகவை குற்றம் சாட்டினா அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மீது குறை சொல்வதற்கான, குற்றம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு, நிர்வாக சீர்கேட்டை சுட்டி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்ப திமுகவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தினா அவர்களுடைய ஆட்சியை பறிப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாங்கிற அந்த சுயநல அரசியல் காரணமாகத்தான் அவங்க திமுகவை குற்றம் சாட்டுறாங்க. விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்களே தவிர, விஜய்க்கு நம்ம அவருக்கு பக்கம் நிற்கணும், அவருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறது நோக்கமே கிடையாது. மக்கள் எல்லாம் இல்ல, ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. இங்க பாருங்க, பாஜக விஜய்க்கு ஆதரவா இருக்கு, அதிமுக விஜய்க்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணாங்க. இவர்களுடைய பேச்சு கிட்டத்தட்ட அதை நம்பின மாதிரியான விஷயமா இருக்க தவிர அதுல உண்மை இல்லை. ஆக்சுவலா எம்ஜிஆர் விஜய் இந்த கம்பாரிசன் முதல்ல சரியான ஒரு விஷயமா சார்? ஏன்னா இப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் எல்லாரும் ஒரு கடவுள் போலதான் பார்த்தாங்க. எங்கேயோ யாரோ ஒரு உதவி பண்ணிருப்பாங்க, எம்ஜிஆர் உதவி பண்ணாது சொன்னாங்க. ஆனா இப்ப விஜய் நம்ம அப்படி சொல்லிட முடியாதுல்ல சார். ஒரு படம் நெகட்டிவா விமர்சனம் பண்ணா விஜய் அவர்களுடைய படம் ஓடாம போகுது. ஆனா அந்த காலகட்டத்துல எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லையே சார். இல்ல, எம்ஜிஆர் படமும் வணிக ரீதியில் தோல்வி அடைஞ்சிருக்கு, அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா இன்றைய நடிகர்களோடு ஒரு ஒப்பிட முடியாத ஒரு நடிகர் தான். ஒரு நடிகரா விடுங்க, எம்ஜிஆருடைய நடிப்பு இப்ப சிவாஜி நடிப்போடு இன்றைய கமல்ஹாசன் நடிப்போடெல்லாம் ஒப்பிடும்போது எம்ஜிஆர் நடிப்பெல்லாம் நம்ம ரசிக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. அதுதான் உண்மை. அதே நேரம் மக்கள் அவரை கொண்டாடுனாங்க. நீங்க சொல்ற மாதிரி மக்கள் அவரை கடவுளா நினைக்கல, தொண்டர்கள் கடவுளா நினைச்சாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த உதவும் குணத்துக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அந்த விஜயகாந்த் பிற்காலத்துல பலருக்கும் உதவி பண்ணியிருக்காரு, பல நடிகர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எம்ஜிஆர் அளவுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா உதவவே இல்லை. அதுக்கு பேசிக்கான காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அடிப்படையில் நேர்மையானவர். அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். நான் கூட ஒரு புத்தகத்துல படித்தேன், ஒரு வெளிவராத புத்தகம் அது. சிவாஜி கணேசனோடு பல வருடம் பயணித்த ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுடைய மறுபக்கத்தை அதுல சொல்றாரு. நாம் யாருக்கும் தெரியாத சிவாஜியினுடைய இன்னொரு பக்கத்தை அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சிவாஜியுடைய உற்ற தோழர். 2 பேர் தான் நாடக கொட்டாயிலேருந்தே வர்றாங்க.
அப்படிப்பட்ட ஒருத்தர். அதுல வந்து அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னா, சிவாஜி நாடக நடிகராக இருந்த காலகட்டத்துல வால்டாக்ஸ் ரோடு பக்கத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்குமா. அங்க ரெகுலரா சாப்பிட போவாங்களாம். அந்த காலத்துல இந்த நாடக நடிகர்கள் எல்லாம் இந்த கிராப் இவ்வளவு தூரம் வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்தாலே இவங்க வந்து நாடக ஆட்கள் அப்படின்னு தெரியுமா. அப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு பூரி ஆர்டர் பண்ணா அந்த ஹோட்டல் சர்வர் என்ன பண்ணுவாராம், பூரிக்கு கீழே வந்து ஒரு கரண்டி கேசரியும் வச்சிருவாராம். என்னன்னா இவங்க நாடகக்காரங்க, நாளை பின் இவங்களோட நட்பு நமக்கு தேவை, அல்லது நமக்கு நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அப்படி வச்சிருவாங்களா. இவங்களும் என்னன்னா போய் பூரிக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு கேசரியும் சேர்த்து சாப்பிட்ருவாங்களா. இது பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தடவை எம்ஜிஆர் இந்த நாடகம் பார்க்க வரும்போது, வாங்க அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, பூரி நல்லா இருக்குன்னு எம்ஜிஆரை கூட்டிட்டு போறாங்க. எம்ஜிஆர் போறாரு. அதே மாதிரி அந்த சர்வர் வந்து சிவாஜி கூட வந்தவர் தானேங்கிறதுனால இவருக்கும் கேசரியை வச்சு மேலே பூரியால் மறைச்சி கொடுக்குறான். இவர் உடனே அப்படி பூரியை எடுத்தா உள்ள கேசரி இருக்கான். இவர் உடனே பார்க்குறாரு, நான் கேசரி சொல்லவே இல்லை, எதுக்கு வச்சாங்கன்ட்டு அந்த சர்வரை கூப்பிட்டு, தம்பி நான் கேசரி சொல்லவே இல்லையே, ஏன் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான்னா, இல்லை நான் அதுக்கு காசு வாங்க மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது, நான் கேட்கல, நீ காசு வாங்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், இல்லை ஓனர் வந்து நார்த் இந்தியன், அவனுக்கு தமிழ் தெரியாது, அதனால் நீங்கள் அதை ஓசியில் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது எம்ஜிஆர் கடுப்பாயிடுறாராம். ஒன்று இந்த கேசரியை எடுத்துகிட்டு போயிடு, இல்லைனா கேசரிக்கு எனக்கு பில்லு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்துட்டு வராரு. வரும்போது எம்ஜிஆர் சொல்கிறாராம், அந்த சர்வர் வந்து ரொம்ப மோசமானவன், தன்னுடைய முதலாளிக்கே துரோகம் பண்ணுறவன், அவனை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு வர்றாராம். இதில் என்ன ஹைலைட்னா, மற்றவர்களுக்கும் கேசரி இருந்தது எம்ஜிஆருக்கு தெரியாது. இவர் என்ன நினச்சிட்டாரு, தனக்கு மட்டும் அந்த கேசரி அவன் கொடுத்ததா நினச்சிக்கிட்டு அவனை வார்ன் பண்ணிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ அவனை பற்றி சொல்கிறாராம். இப்போ சிவாஜியும் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நூலாசிரியரும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வர்றாங்களாம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கும் போதே எம்ஜிஆர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேர்மைங்கிற ஒன்று இருந்தது பாருங்க. அது வந்து இன்றைக்கு இருப்பவர்களுக்கு இருக்குமானா ஒரு கேள்விக்குறிதான். இந்த சம்பவத்தை வைத்தே எம்ஜிஆரோடு மற்றவர்களை ஒப்பிடுவது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது. இந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து கேட்கலாம், எக்ஸ்ட்ரா இந்த ஷேரிங்ஸ் அந்த மாதிரி பேசுறதுக்கு. நேத்து வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு யூட்டன் வந்து போட்டிருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எங்களோட கட்சியோட நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி யாராவது கட்சியில இருக்க ஆட்கள் பேசினா அவங்க மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இதை? அதான் பொதுவாகவே இந்த விவகாரத்தை விட்டுட்டு நார்மலான ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு கட்சி தலைமையினுடைய விருப்பத்துக்கும் முடிவுக்கும் மாறாக அடுத்த கட்ட தலைவர்கள் அல்லது ஒரு நிர்வாகிகள் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு லெட்டர்பேர்டு கட்சியில கூட அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதுதானே உண்மை. இப்ப காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப காங்கிரஸ் இருக்குன்னா செல்வ பிறந்தகைக்கு அதிகாரம் கிடையாது. அவர் பாத்ரூம் போறது மட்டும்தான் சுயமா போக முடியும். மற்ற எல்லாத்தையுமே கட்சி மேலிடத்திட்ட கேட்டுதான் இவர் கருத்து சொல்ல முடியும். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவர் முடிவு பண்ண முடியாது. நீங்க டெல்லிக்கு கேட்டுதான் முடிவு பண்ண முடியும். இது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் தொடர்ந்து வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்க முடியுமா? அப்படி ஒருத்தன் நம்புனானா எனக்கு தெரிஞ்ச அவனை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இது எல்லாமே மேலிடத்தினுடைய என்ன வலியுறுத்தலில் அவர்களுடைய ஆலோசனையில் நடக்கிற ஒரு விஷயம்தான். நீங்க இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுக்கிட்டே இருங்க, என்ன ரியாக்ஷன் பார்ப்போம் அப்படிங்கிறது தானே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டா இருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், இது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா மாணிக் தாக்கூர் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம், குறைந்தபட்சம் விளக்கம் கேட்டு ஏன் நோட்டீஸ் அனுப்பல? சரி, மேலிடத்துக்கு இதெல்லாம் தெரியாது, தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை ஏன் அவர்கிட்ட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது? அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிராமா தான். இங்க நடக்கிறது எல்லாமே நாடகம் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய அந்த ஆஃபரை ஏத்துக்கிற மனநிலையில காங்கிரஸ் இருக்கு. அதே நேரம் இவ்வளவு நாள் திமுகவோட டிராவல் பண்ணிட்டு டப்புன்னு நீங்க பொட்டி படுக்கையோட இங்க போனீங்க அப்படின்னா மக்களே பாத்தீங்கன்னா உங்களை வேற மாதிரி நினைச்சிருவாங்க. என்னடா அது இப்படி ஒரு சந்தர்ப்பவாதமா அப்படின்னு. அப்போ இவர்கள் வெளியாவதற்கான ஒரு சூழலை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த சூழல் என்பது இப்ப திமுகவோடு இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேசுறாங்க தெரியுமா, அதுதான் அது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவன் 50 சீட்டுமா அவங்க 15 சீட்டுமாங்க.
இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து அவங்க நழுவி இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான விஷயம்தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு நிஜமாவே இந்த உதிரி கட்சிகளுக்கெல்லாம் நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுத்து ஒரு உண்மையான ஜனநாயகத்தை வளர வைப்போங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அது ஒரு காரணம் தான். ஆனா அதனுடைய சதவீதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு விஷயத்த சொன்னோம்னா மற்ற கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற இந்த உதிரிகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கோஷத்தை முன்வைப்பாங்க. அதன் காரணமாக அந்த கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படும். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக விஜயால் வீசப்பட்ட வெடிகுண்டு தான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது. அது இன்னைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆந்திரால எல்லாம் ஆட்சியில பங்கு தானே சார் நடந்துட்டு இருக்கு. இல்ல அது ஒன்றும் தவறு கிடையாது. என்ன கூட்டணி அதிகாரத்தில் பங்குங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா ஒன்றியத்தில் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்க. அப்படி கேட்குற நீங்க மாநிலத்திலும் அந்த பங்கை கொடுக்கணும்ல. அதுதானே சரியா இருக்கும். அதாவது நீங்க ஒரு பாஜக மாதிரியான ஒரு விஷ ஜந்து கட்சிக்கு நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படி அது ஒரு மக்கள் விரோத கட்சி கிடையாது. அப்ப அந்த கட்சிக்கு நீங்க வந்து கண்டிப்பாக வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாமே. அதுக்கடுத்து காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா காங்கிரஸ்க்கு மட்டுமா நீங்க கொடுப்பீங்க? இப்ப திமுகவுல பல கட்சிகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க காங்கிரஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கோ இடதுசாரிகளுக்கோ மதிமுகவுக்கோ நீங்க அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா நீங்க என்ன நிதியமைச்சர் நிதி இலாக்காவையும் போக்குவரத்தையும் மின்சாரத்தையுமா கொடுக்க போறீங்க? ஒரு இத்து போன இலாக்காவை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமே இல்லை. சமூக நலத்துறை, பெண்கள் நலன், முன்னேற்றம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு இலாக்காவை தான் நீங்க ஒதுக்கவே போறீங்க. அப்போ ஒரு நான்கி வாஸ் கூட நீங்க வந்து அதிகாரத்தில் நான் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. எப்பா அவங்களோட சேர்ந்து நிக்கிறீங்க, அப்ப அவங்களும் அதிகாரத்துக்கு வந்தா என்னங்கிற மனநிலை நிச்சயமா மக்கள் கிட்ட இருக்கு. அது எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கும். ஆக்சுவலா முன்னாடியே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப தாவேக்காவோட அந்த அடுத்த மக்கள் சந்திப்பு வந்து வேலூர்ல நடக்கும்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த முன்னேற்பாடுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மக்கள் சந்திப்பிலும் வந்து 5000 பேருக்கு தான் பர்மிஷன் வந்து கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க சார். மற்ற கட்சிகள்லாம் ஏதாவது மக்கள் சந்திப்பு இந்த மாநாடு நடத்தும் போது 1,00,000 பேருக்கு மேல வந்து இந்த சந்திப்பு வந்து நடக்குது. ஆனா தாவேக்கா நடத்துற இந்த மக்கள் சந்திப்புனா வெறும் 5000 பேர். அந்த 5000 கூட சொல்லிடக்கூடாது. இந்த சொச்சமா வந்து சொல்றாங்க. ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை வந்து கொடுக்குறாங்க? அத 2 காரணம். ஒண்ணு, விஜயை வந்து நீங்க எந்த கட்டுப்பாடும் நிபந்தனையும் இல்லாமல் மக்களை சந்திக்க வைத்தால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுருவாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுல ஷேர் ஆச்சு அப்படின்னா ஒளிபரப்பு செய்யப்பட்டால் மக்கள் கிட்ட வந்து ஒரு கருத்து உருவாயிடும். அடடா, விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய செல்வாக்கா, அப்ப அவர் தான் அடுத்த முதல்வர், அப்ப நம்ம வாக்கையும் வெற்றி பெறுகிறவருக்கே போடுவோம் அப்படின்ட்டு விஜயினுடைய அபிமானியாக இல்லாதவர்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பாக 2026 தேர்தல் முடிவின்படி தாவேகா வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும். திமுக என்னன்னா அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது. இவருக்கு வந்து கூட்டம் இருப்பது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்வாய்ப்பா அமைந்தது தான் அந்த கரூர் சம்பவம். இப்ப கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி இவருக்கு வந்து அந்த மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்ப வெறும் 5000 பேர் தான் வரணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா தாவேகாவுடைய நிர்வாகிகளே 50,000 பேர் இருப்பான். அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு பொதுமக்கள் யாருமே வரவே மாட்டாங்க. இப்ப ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா எதுக்கு நடக்குது? நம்ம பேசுறத பொதுமக்கள் கேட்டு நம்முடைய பேச்சில் கன்வின்ஸ் ஆகி நமக்கு வாக்களிக்கணும். அதுதானே ஒரு கூட்டத்தினுடைய நோக்கமா இருக்க முடியும். இப்ப விஜய் வந்து எதுக்கு மக்கள் சந்திப்பு நடத்துறாருங்கிற அதுக்கு தானே காரணம், அதுக்கு தானே போறாரு. இப்ப அங்க மக்களே கிடையாது, வெறும் நிர்வாகிகள் தான் இருக்கணும் அப்படின்னா அவன் ஆல்ரெடி தாவேக்காக தானே ஓட்டு போடுவான். அவன் முன்னால போய் நீங்க முழங்கி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்லை. இந்த ஓட்டு எல்லாமே தாவேக்கா ஓட்டு தானே. அப்ப மக்கள் கிட்ட தானே இவருடைய கருத்தை எடுத்துட்டு போகணும். அப்ப அது நடக்காத அளவுக்கு திமுக வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. திமுக அரசு அதுக்கு காவல்துறையை பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அது விஜயனுடைய துரதிர்ஷ்டமா என்னங்கிறது தெரியல. இவருடைய கூட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் ஒரு உயிரிழப்புங்கிறது தவிர்க்க முடியாததா ஆயிடுது. இப்ப கடைசியாக நம்ம சேலம் இதிலேயே பார்த்தோம். வெயில் ஒருத்தர் சுருண்டு விழுந்து இறந்துட்டாரு. ஆனாலும் அது விஜயனுடைய கணக்கில் தான் வரவு வைக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த மரணமும்
விஜயால் ஏற்பட்ட மரணமாக இன்னைக்கு கணக்குல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்ன கேட்கறாங்கன்னா இப்ப அதை எடுத்துக்கிறாங்க. நீங்க எதுக்கு வந்து இந்த வெயில் நேரத்துல பர்மிஷன் கேட்குறீங்க, அதுக்கு நீங்க பந்தல் போட வேண்டியதானேன்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்ப வரப்போறது பாத்தீங்கன்னா, இப்ப என்னதானே ஒரு பிப்ரவரி மாதமாக இருந்தாலும் வெயில் வந்து கடுமையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மாலை பொழுதில் ஒரு 4 மணிக்கு மேல 4 to 6ங்கிற மாதிரி உங்களுடைய அந்த கூட்ட நேரத்தை பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரிழப்பை நீங்க தவிர்க்க முடியும். இப்ப அந்த டைமிங்லாம் வந்து காவல்துறை தரப்புல இருந்து தானே சார் கொடுக்குறாங்க. இல்ல இவங்க கேட்கறாங்க அந்த மாதிரி டயத்தை. நான் கூட பாத்தீங்கன்னா இப்ப சேலத்துக்கு கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்க வந்து இந்த உச்சி வெயில் நேரத்தை கேட்குறீங்கன்னு கேட்கும்போது இல்ல நாங்க வந்து 12 மணிக்குள்ள முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்களா. 12 மணிக்குள்ள முடித்தாலும் அது வந்து ஒரு வெயில் தானே. 12 மணிக்கு முடிந்தாலும் நீங்க 12 மணிக்கு ஷார்ப்பா முடியாது, ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். அங்கிருந்து மக்கள் கலைந்து அவரவர் இடத்துக்கு செல்லணுங்கிறது இந்த வெயில் நேரம் தானே. அதனால இப்ப தாவேகாவினருடைய திட்டமிடலும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத மாதிரியான அந்த நேரத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா பொதுவாகவே அரசியல் கட்சிகளுக்கு சரியான நேரம்ங்கிறது அந்த இரவு தான், ஒரு 6 மணி 7 மணி தான். ஆனா கரூர்ல இரவு நேரத்தில் அந்த சந்திப்பு நடந்தது தான் அவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு காரணம்ங்கிறதுனால இவங்க சேஃபா அந்த பகல் நேரத்துக்கு வர்றாங்க. அதுவும் வந்து பல நேரங்களில் இடையூறாக இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து இது போன்ற நிபந்தனைகளால் முடக்கி போட நினைத்தாலும் மக்களிடம் வந்து அது அனுதாபமாக தான் மாறும்.